சிட்டில எப்பெல்லாம் குற்றங்கள் நிகழுதோ, எப்பெல்லாம் குற்றவாளிகளின் நடமாட்டம் தெரியுதோ, எப்பெல்லாம் குற்றங்களின் மேகம் சூழுதோ, அப்பெல்லாம் அவைகளை அழிக்க சிஐடி தனது ரூபத்தை மாற்றி வந்திருக்கிறார். புதிய யுகத்தின் இதுவரை காணாத குற்றங்களை எதிர்கொள்ள முற்றிலும் புதிய வடிவத்தில் சிஐடி ஸ்குவாட் எப்போதுமே ஒரு அடி முன்னே. சோனி ஏயில் இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாம சன் சிட்டில ஒரு பெரிய ஸ்கூல் கட்டலாம். முடிஞ்ச அளவுக்கு நாம சீக்கிரமா சேஃபா சன் சிட்டிக்கு போய் சேர்ந்துடணும். ஏன் சொல்றேன்னா, சமீபத்துல நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஹைவேல பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்களாமே. அடாடா, ரிலாக்ஸா இருங்க மேயரு. இத பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு கிரவுண்ட் தான் இருக்கு, யாருமே இல்ல. அப்புறம் என்னோட பி சுஜாதா ரொம்ப ஸ்பீடா தான் இப்ப போய்கிட்டு இருக்கா. அச்சச்சோ, இது எங்க இருந்து வந்தது? யாரு, கொள்ளைக்காரங்களா? இது எப்படி இங்க வந்துச்சு? ரோட்டு மேலே மரம் நிக்குதுன்னா, அச்சச்சோ, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளை அடிக்க திட்டம் போட்டுட்டாங்களா? மேயர், இதெல்லாம் வெறும் மரம் தான். ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இறங்கி வாங்க. அங்க பாருங்க, ஜூசி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க, இறங்கி வாங்க. When tempo are here, then don't fear, Mayor. உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுல்ல? என்னாச்சு? காத்து ரொம்ப பலமா அடிக்கிறதுனால இந்த கிளை மேல மேல போய்கிட்டே இருக்கு. சொல்ல போனா இனிமே இந்த ஃப்ரூட்ஸ் நம்ம ஸ்டைல்ல தான் பறிக்கணும் போல இருக்கு. அச்சோ, மன்னிச்சிடுங்க மேயர். அதாவது நான் வச்ச குறி கொஞ்சம் தப்பிடுச்சு. அச்சோ, டெம்போ அண்ணா, அந்த ஃப்ரூட்ஸை பறிக்கிறதுக்கு நாம வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணா நல்லா இருக்கும். கொஞ்சம் இப்படி வாங்க, என் மேல ஏறிக்கோங்க. எத்த மாட்டேங்குது. கொஞ்சம் மேல. என்னங்க மேயருது? என் கை கட்ட கிளைகள் திடீர்னு மேல மேல போய்கிட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க டெம்போண்ணா, நாம சன் சிட்டிக்கு போய் நமக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலாம். அச்சச்சோ, காரோட டோர் இப்படி திறந்துச்சு. அச்சச்சோ, நான் பணம் வச்சிருந்த சூட்கேஸை காணுமே. ஒருவேளை அந்த கொலைக்காரங்க வந்து. அச்சச்சோ, என்னது? அவனுக்கு எங்க போயிட்டாங்க? இப்பவே பிடிக்கிறேன் பாருங்க. இங்க எங்கேயுமே காணுமே. இவ்வளவு சீக்கிரத்துல அந்த கொலைக்காரங்க எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? எந்த பக்கம் போயிருப்பானுங்க? அச்சச்சோ, நம்ம வண்டியோட 4 டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. அச்சச்சோ, என்னது மரம் நடக்குது?
அச்சச்சோ, யாராவது சீக்கிரம் அதை பிடிக்க. திருட. அச்சச்சோ, அது மரம் இல்ல, கொள்ளைக்காரங்க. அது எப்படி நடந்திருக்கும் மேயர் அங்கிள்? மரம் எப்படி கொள்ளையடிக்கும்? இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அன்பிலீவபிள். மரம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டதும் எனக்கு பசி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் கொஞ்சம் செரி சாப்பிட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல கிக்கோ, அந்த மரம் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி என்னோட பிரியமான பி சுஜாதாவோட 4 டயரையும் பஞ்சர் ஆக்கிட்டு போயிடுச்சு. அது ஏன் அப்படி பண்ணிச்சு தெரியுமா? நம்ம வண்டியில அவங்கள சேஸ் பண்ணிட்டு போக கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்காங்க. இத பாரு, அந்த முள்ளு தான் இது. யார் வந்தாலும் கதவு தட்டுவாங்க டக்கு டக்குன்னு. அதே மாதிரி கேஸ பிடிக்கிறதா இந்த டிடெக்டிவ் சாட் பட் கலக்கிட்டீங்க சார். என்ன ஒரு பஞ்ச் டயலாக். நான் இப்பவே இதை நோட் பண்ணிக்கிறோம் சார். ஜெட்பட் அங்கிள், ஹைவேல கொள்ளையடிச்சிட்டு போற விஷயங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா? யாரும் இல்லாத ரோட்ல மரம் வந்து நிக்குதா, நின்ன மரம் கொள்ளைய அடிக்குதா? கேக்குறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் இது உண்மைதான். அப்படின்னா சார், இப்ப சுருக்கமா என்ன சொல்ல வந்தார்னா, ஹைவேல நடக்கிற கொலைகள் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுல 3 மரங்கள் ஒன்னா சேர்ந்து கொள்ளையடிக்குது. வந்த வேகத்துல எஸ்கேப் ஆயிடுது. நீங்க சொல்றத பார்த்தா அந்த 3 மரங்களையும் நம்மளால எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? சிம்பிள். அந்த 3 மரங்களையும் வெட்டி போட்டுரு. அப்ப அதுங்க கொள்ளையடிக்காது. இல்ல டோனி, அது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம மரங்களை எப்பவுமே வெட்டக்கூடாது. நம்ம நிறைய மரங்களை நட்டு வளர்க்கதான் செய்யணும். உலகத்துல மரங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அத ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சூப்பர் ரைட். மரத்துல இருக்கிற பறவையோட பேரு குல்லு. டோனி பாஸ் லைஃப் ரொம்ப டல். ஏய், ரோல் நம்பர் 420. நீங்க 2 பேரும் என்ன பத்தி என்ன சொன்னீங்க? டோனி ஒரு பஞ்ச் விட்டா அடி இடி மாதிரி விழும். அப்படின்னா நம்ம அந்த மரங்களை பிடிக்காத வரைக்கும் ஹைவே வழியா டிராவல் பண்றது சேஃப் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அச்சச்சோ, இன்னைக்கு நான் மூன் சிட்டில இருந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கு பதிலா நான் அவங்களுக்கு நம்ம மியூசியத்துல இருக்கிற ஆன்டிக் வால் கிளாக்க தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நான் எப்படி அந்த வால் கிளாக்க அவங்க கிட்ட கொடுக்கறது? சொல்றேன்னா, மூன் சிட்டிக்கு போறதா இருந்தா அந்த ஹைவே வழியா தானே போய் ஆகணும். அந்த மூன் சிட்டில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த வால் கிளாக் கிடைக்கலன்னா அது நம்ம சன் சிட்டிக்கு ரொம்ப பெரிய அவமானமா போயிடுமே. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. டோன்ட் வரி மேயர் அங்கிள், நான் இங்க இருக்க வரைக்கும் சன் சிட்டிக்கு எந்த அவமானமும் ஏற்படாது. அந்த வால் கிளாக்க மியூசியத்துல இருந்து மூன் சிட்டி வரைக்கும் நானே கொண்டு போறேன். இத பாரு, நான் உண்மையை சொல்லணும்னா தனியாளா கூட அந்த மரத்து கூட சண்டை போட்டிருப்பேன். எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு தடவை நான் இப்படி கோபப்பட்டு கொள்ளை அடிக்கிற ஒரு மரத்தை தூக்கி போட்டு மிதிச்சு அடி பின்னி எடுத்துட்டேன்ல. அப்புறம் அது மண்ணோட மண்ணாயிடுச்சுல. நிஜமாவா சொல்றீங்க அங்கிள்? பின்ன என்ன, ஒருவேளை நான் பொய் சொல்லியிருந்தா இப்ப என் தலை மேல நிறைய புல்லு வந்து விழட்டும். அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் போய். அச்சச்சோ கிக்கோ, இது அந்த 3 மரங்கள் தான். இந்த மரங்கள் தான் நாங்க பணம் வச்சிருந்த சூட்கேஸா அடிச்சிட்டு போச்சு. ட்விங்கிள், டோடோ, நீங்க 2 பேரும் இந்த ஆன்டிக் வால் கிளாக்க பத்திரமா பாத்துக்கங்க. நான் போய் அந்த மரங்களை பாத்துட்டு வந்துடுறேன். வரைக்கும் நாங்க இந்த வால் கிளாக்க பத்திரமா பாத்துக்கிறோம், சரியா? அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். நானும் மேயரும் இதோ இங்கதான் வந்து நின்னுட்டு இருந்தோம். இல்ல, நாங்க இப்படி குதிச்சு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் நான் திரும்பி பார்த்தேன். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ட்விங்கிள், டோடோ, ஜாக்கிரதை, நான் வந்துட்டேன்.
பத்த பத்தா பூட்டா பூட்டா ஹைவேல வர எல்லார்கிட்டையும் கொள்ளையடிப்போம். கலக்கிட்டீங்க பேடோ பாஸ். இப்ப நமக்கு கிடைச்ச அந்த ஆன்டி கிளாக்க வித்துட்டோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். பேடு பாஸ், இன்னைக்கு நாம கொள்ளையடிச்ச இந்த பொருள். அடே மக்கி சக்கி, இதே மாதிரி நீங்க 2 பேரும் எனக்கு உதவி பண்ணாலே போதும். அப்புறம் பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரே நைட்ல கோடீஸ்வரங்களாயிடுவோம். கோடீஸ்வரங்களா? பேடோ பாஸ், ஓவர் நைட்ல இல்ல, பகல் டைம்னு சொல்லுங்க. ஏன்னா நாம எல்லாரும் பகல் டைம்ல தானே கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பத்தா பத்தா பூட்டா பூட்டா வழியில வரவங்க அத்தனை பேர்கிட்டையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். வேற வழியே இல்ல, நம்ம சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். நான் கீக்கோ, இந்த பலம் சூப்பர் ஸ்பீடோ. உதவின கிட்டப்பட்ட ஓடி வரவேனே, எதிரி எதுவும் சப்பாணி ஓட விட்டவேனே. நெடுந்தூர பயணம் பண்ண இப்போ வேணே. ரைட்டா இருந்தாலும் ராங்கா இருந்தாலும் தப்பு தண்டை நடந்துட நான் விட மாட்டேன். சூப்பர் ஸ்பீடோ, கொள்ளைக்காரங்க கொள்ளை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. சீக்கிரமா அவங்கள ஃபாலோ பண்ணி போ. டோன்ட் வரி கிக்கு, உன்னோட படி இங்க இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படாத. அச்சச்சோ போச்சு, அச்சச்சோ போச்சு, அச்சச்சோ அந்த மரங்கள் என்னோட பிரியமான பி சுஜாதாவோட 4 டயரையும் பஞ்சர் ஆக்கிட்டு போயிடுச்சு. கிக்கோ, அந்த கொள்ளை அடிக்கிற மரங்களை விட்டு வைக்காத. என் கார் பஞ்சர் ஆன மாதிரி அதுகளையும் பஞ்சர் ஆக்கிடு. Watch out, God. Watch out. Kiko and Speedo are coming for you now. Catch them, hit them, let's follow. Throw them a trail and stop the sorrow. All these trees, they look alike. Find the right ones and strike. Watch out. அந்த 3 மரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுவும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மிஸ்ஸிங். அது 3மே மரங்கள் கிடையாது, ஆனா மனுஷங்க தான். பாக்குறதுக்கு மரம் மாதிரி இருக்க மிஷின்களை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதை வச்சு ஹைவேல கொள்ளையும் அடிக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ளதான் இருக்கணும். இங்க பாத்தீங்களா அந்த வீலோட தடங்கள்? எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க 3 பேரும் இங்க இருக்க ஏராளமான மரங்களுக்கு நடுவுல பதுங்கி இருக்காங்க. அடேங்கப்பா, இந்த அடர்ந்த காட்டு பகுதியில நாம அவங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அங்க பாருங்க, நம்ம தேடி வந்த மரங்கள் அதுதான். கிக்கோ, அதுதான் அந்த 3 மரம். நீ எப்படி அடையில கண்டுபிடிச்ச? ஏன்னா அந்த 3 மரங்கள்ல மட்டும்தான் பறவைகளோட கூடு எதுவுமே இல்ல. அதோட முக்கியமான விஷயம் இருக்கு, அது 3மே ஆலமரங்கள். ஆனா அதுல இருக்க பழங்களை பாத்தீங்களா? அந்த பழங்கள் எல்லாம் ஆலமரத்தோட பழங்களே கிடையாது. இருந்தாலும் நம்ம அதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 23. ஓகே கிக்கு, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 23. இப்போ நான் என்னோட எக்ஸ்ரே பவரை வச்சு சில இமேஜஸ் செக் பண்ண போறேன். அப்ப இது ஒரிஜினலா இல்லையான்றது தெரிஞ்சிரும். பத்தா பத்தா பூட்டா பூட்டா ஹைவேல வர அத்தனை பேர்கிட்டையும் கொள்ளை அடிப்போம். பாஸ், இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கானே. ஆமா, என்ன 2 நிமிஷத்துல இந்த அடர்ந்த காட்டுல நாம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா. நீங்க 2 பேரும் சரியா சொன்னீங்க சக்கி மக்கி. இந்த குட்டி பையனை நாம இப்படியே விட்டு வச்சா அது நமக்கு பெரிய ஆபத்தா போய் முடியும். அதனால இப்ப நாம இந்த பையனுக்கும் இவனுடைய நண்பர்களுக்கும் சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். ஹலோ பேடோ அங்கிள், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஹைவேல போறவங்க கிட்ட கொள்ளை அடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. அது மட்டும் இல்லாம கொள்ளை அடிச்ச பொருளை திரும்பவும் கொடுத்துடுங்க. இப்ப நீங்க செய்யற விஷயத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ராங். ராங்னா சாதாரண ராங் இல்ல, வெரி 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 ராங். அதோட நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய், இது போலியான ஃப்ரூட். ஆனா கொள்ளை அடிக்கிற நாங்க ஒரிஜினல் தெரியுமா? இப்ப பாருங்க, உங்களை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஃப்ரூட்டை பிழிஞ்சு ஜூஸ் எடுக்கிற மாதிரி உங்களை நான் பிழிய போறேன். ஒழுங்கா என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுடு, இல்லனா என்னோட ஒரே மிசைல வச்சு உங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். வேண்டாம் சூப்பர் ஸ்பீடோ, ராக்கெட்டையோ மிசைலையோ எதையும் யூஸ் பண்ணாத. அப்படி நீ செஞ்சனா இங்க இருக்க கொள்ளைக்காரங்களை தவிர மரங்களுக்கும் ஆபத்து ஏற்படலாம். ஓகே கிக்கு, இரு, இப்பவே நான் உங்க எல்லாரையும் காப்பாத்திடுறேன். பிரமாதம் பேடோ பாஸ், ரொம்ப ஜாலியா இருக்கு. பேட்மிண்டன் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? பேடு பாஸ், இங்க பேடு பாஸ், இங்க பாஸ், இங்க பத்தா பத்தா பூட்டா பூட்டா ஹைவேல வர எல்லோர்கிட்டையும் நாங்க கொள்ளையடிப்போம்.
எனக்கு இப்ப தலைய சுத்துது. சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 76 அப்ளை பண்ணு. ஏய் கொஞ்சம் நிறுத்துறியா உன்னுடைய இந்த ஃபார்முலா விளையாட்ட? இப்ப நான் சொல்றத கேளு. இந்த மரமே இப்ப உன்னை தேடி வரும். பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. கிக்கு, எந்த ஒரு ஆயுதமும் யூஸ் பண்ணாம அவங்களை எப்படி நாம தோக்கடிக்க முடியும்? ட்ரிக்கான ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா அங்க கிக்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ட்விங்கிள், டோடோ, நீங்க 2 பேரும் சன் சிட்டிக்கு திரும்ப போயிடுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஆபத்தா இருக்காங்க. கிக்கு, இந்த மாதிரி ஆபத்தான இடத்துல உன்னை தனியா விட்டுட்டு எங்களால போக முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரே வார்த்தையில அப்படி சொல்லணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 68 அப்ளை பண்ணு. ஓகே படி, அப்ளையிங் ஃபார்முலா நம்பர் 68. ஓ அப்படின்னா நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்கல்ல? அப்படின்னா உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு லக்கியான டேன்னு தான் தோணுது. ஆமா, ஆனா இன்னைக்கு உங்களோட லக் ரொம்ப ரொம்ப பேட் லக்கா இருக்கு. அடேங்கப்பா சின்ன பையா, உனக்கு அந்த அளவுக்கு திமிரா? எனக்கு விளையாட்டு காமிக்கிறியா? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. உன்னை தூக்கி போட்டு பந்தாட போறேன். இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுவேன். பந்தாடுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முடிஞ்சா எங்களை புடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். கம் ஆன் ட்விங்கிள் அண்ட் டோடோ, லெட்ஸ் டு இட். என்கிட்டயே சேலஞ்சா? உன்னை என்ன பண்ற பாரு. நான் உங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு. ட்விங்கிள், டோடோ, எல்லா கிளைகளையும் ஒன்னோட ஒண்ணு நல்லா கட்டி வச்சிடுங்க. கடடா, இந்த குட்டி பசங்க நம்மள கட்டி போட்டு வச்சுட்டாங்களே. நம்ம யாராலையும் இப்ப அசைய கூட முடியலையே. என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம கொஞ்சம் பின்னாடி போகலாம். இங்க இருக்கிற எல்லா கிளைகளையும் இழுத்து புடிங்க, நல்லா இழுத்து புடிங்க. ட்விங்கிள், டோடோ, நீங்க 2 பேரும் உள்ளே இருக்கணும். சூப்பர் ஸ்பீடோ, இனிமேல் மரங்கள் வெளியில வந்ததும் நம்ம வேற மாதிரி விளையாட வேண்டியது இருக்கும். புரிஞ்சுதா? பெடு பாஸ், நீங்க கிக்கோவை ஏதாவது பண்ணுங்க. நாங்க அது வரைக்கும் சூப்பர் ஸ்பீடோவை தடுத்து நிறுத்துறோம். கிக்கோ, இனிமே நான் உன்னை விட்டு வைக்கவே மாட்டேன். நாங்க உங்களை நல்லா ஸ்ட்ராங்கா இழுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் அப்பள மாதிரி நொறுங்க போறீங்க. உங்களை அரைச்சி சட்னி ஆக்கி பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கும்ல? இப்ப நான் சைஸ பெருக்கினா மட்டும் தான் நாம தப்பிக்க முடியும். என் சைஸ் இப்ப நான் பெருசாக்க போறேன். இப்ப பாருங்க. சூப்பர் ஸ்பீடோ நம்மளோட பிரான்ச்சஸ் உடைச்சிடுச்சு. சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 267 அப்ளை பண்ணு. ஓகே கிக்கு, இனிஷியேட்டிங் ஃபார்முலா 267. இப்ப நான் என்னோட கிக்கை யூஸ் பண்ண போறேன்.
கண்ணா நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் காரணம் வந்து விழுந்துட்டே அப்படின்னா சார் என்ன சொல்ல வர்றாருன்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இப்ப இங்க இருக்க எல்லா பொருட்களுமே அந்த மரங்கள் கொள்ளையடிச்சிட்டு போனது. இந்த பொருட்களுக்கு சொந்தமானவங்க கிட்டயே இதை கொடுத்துடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே பண்ணிடுறேன். கிக்கோ, இன்னைக்கு நீயும் சூப்பர் ஸ்பீடோவும் சேர்ந்து மறுபடியும் சன் சிட்டிக்கு வந்த ஆபத்தையும் எங்களையும் சேர்த்து காப்பாத்தி இருக்கீங்க. பிரமாதம். I am really very proud of you both.